விஷயம் தான். ஸோ நான் இப்போ நம்ம அங்கே சொன்னது தான், பிடிச்ச விஷயத்த நீ எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறியோ அதுக்கான பலன் கிடைக்கும். நீ வந்து பலனை நோக்கி போகக்கூடாது, ஒவ்வொன்றா தான் பண்ண முடியும். அதுக்காக நீ ஒன்று நீ நிறைய மெருகேற்றிக்கணும். அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து மெயின் திங் அவனோட உடம்பு தான் அவனோட மூலதனம். ஸோ அவன் உடம்பு எவ்வளோ ஃபிட்னஸ் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறானோ அதுக்கான பலன் கிடைக்கும். ப்ளஸ் அவனோட ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன், கமிட்மெண்ட் இதெல்லாம் தான் ஒரு நெக்ஸ்ட் லெவல் பண்ணும். பட் என்ன நடந்தாலும் அதாவது எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கிடைச்சிட்டே இருக்காது. எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்து பிரேக் ஆகும், ஃபெயிலியர் ஆகும். அப்போ அங்கேருந்து ஓவர் கம் பண்ணி வரணும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ், நிறைய மேட்ச் விளையாடணும், நிறைய நிறைய விஷயங்கள், இந்த மென்டாலிட்டி ஸ்ட்ரென்த்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் அவன் ஃபோக்கஸ் பண்ணி ஒரே நேர்கோட்டுக்கு போனாதான் மட்டும்தான் அவன் அடுத்த லெவலுக்கு வந்துகிட்டே இருக்க முடியும். ஸோ இடையில நிறைய இடைகள் வரும், நிறைய தொந்தரவுகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இதெல்லாம் தான் பண்ணணும் நேரத்தில். நான் வந்து எனக்கு தெரிஞ்சது கிரிக்கெட் தான். ஸோ எனக்கு அதர் ஸ்போர்ட்ஸ் ஏதாவது கேட்டாங்களோ எனக்கு தெரியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு 4 சர்ஜரி ஆனாலும் மறுபடியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது காரணம் என்னன்னா, நான் அது மேலே வச்சிருக்கிற லவ். இப்போ நீங்கள் இந்த துறை மேலே லவ் வச்சிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது போனால் இன்னும் ரொம்ப லவ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்களா கண்டிப்பாக அடுத்த அளவுக்கு நீங்கள் போகணும். அதான் சொல்லுவோம், ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது எவ்வளவுக்கு உண்மையாக நீங்கள் அது மேலே இருக்க, மற்றவங்களுக்காகவும் இருக்கக்கூடாது, யார் சொல்கிறதுக்காகவும் இருக்கும். நீ அது மேலே வச்சுக்கிற உண்மையான அந்த டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க் இருந்தால் கண்டிப்பாக யாருனாலும் மேலே வர முடியும். தலை தோனி பற்றி அவரை பற்றி சொல்லவே வேணாம், அவர் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்க பார்வையில் நீங்க அவர் பக்கத்துல இருந்து பார்ப்பீங்க. நான் பக்கத்துல இருந்து நிறைய பேசியிருக்கேன். நான் அந்த லாஸ்ட் டைம் கூட மீட் பண்ணி பேசியிருந்தேன். அவர் சொன்ன விஷயம், அவர் ஒரு 2 வருஷம் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, ஸ்லோ பவுன்ஸை நிறையா ட்ரை பண்ண அப்படின்னாரு. ஸோ அது போன வருஷம் தான் ட்ரை பண்ணேன், 2 வருஷம் கழிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய அவர் போனோடனே நான் பெரிய எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனும் போனோன்னு எனக்கு எப்போ ஃபிட்னஸ் எப்படி ரொம்ப இப்போடும் அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன்னே எனக்கு தாங்க போலிங் பற்றிலாம் விசாரில்லை, உடம்பு ஃபிட்டாக வச்சிருக்கியா அப்படிதான் கேட்பேன். ஏன்னா ஃபிட்னஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன். நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன், எல்லா துறையிலையும் வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா ஃபேமிலியை நோக்கி அவங்களுக்காக கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க, நம்ம ஹெல்த் பார்க்காம. ஸோ அவங்களும் காலையில் எழுந்திரிச்சு 1 hour அப்படி அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம், அதான் அவருக்கு சொல்லுவார். ஸோ ஃபிட்னஸ் பற்றி நிறையா கேட்பேன், அவர் பவுலிங் பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் பொண்ணு அவங்களும் விளையாடுற வீடியோலாம். அவள் எப்பவுமே சில பேரை பார்த்தா பாசிட்டிவ் வைப் வரும், இவருக்காக பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பாக அவரை பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்.